கடவுளுக்கும் உயரற்ற அன்புமாகிய எல்லாம் கூடியிருக்கிற சபையோர்கள் அனைவருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் கொடுக்குமாக சங்கைக்குரிய ஆசிரியர் வாரியத்தினுடைய பொறுப்பாளர்களே, எனக்கு முன்னாலே ஆயிரம் மாநகரத்தை சார்ந்த அதை சுற்றி இருக்கிற ஊர்களை சார்ந்த பொதுமக்கள், எங்களுடைய சேர்மன் உட்பட பொறுப்பாளர்கள் உங்களுக்கு தேவையான கருத்துக்களை, எங்களுடைய எதிர்பார்ப்புகளை, எங்களுடைய மன அழுத்தங்களை உங்களோடு பரிமாறியிருக்கிறார்கள். நான் ஐக்கிய சமாதான பேரவையினுடைய தலைவன் என்ற சமுதாய ஊழியர் என்ற அடிப்படையில் இங்கு வருகை தரவில்லை. பொதுவாக உங்களுக்கு தெரியும், காயல் பட்டணமும் காயலும் வெகு தூரத்தில் இல்லை. எல்லாம் இரண்டரை கலந்த ஊர்கள் தான். சுற்றுப்புற ஊர் மக்கள் அனைவருமே மதமாச்சரியங்களை கடந்து சமூக நல்லிணக்கத்தோடு வாழக்கூடியவர்கள். குறிப்பாக காயல் மாநகரத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு தெரியும், சகிப்புத்தன்மைக்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் சார்ந்து பகிர்கின்றவர்கள். இறைவன் அருள்மறையாம் திருக்குறளிலே கூறுகிறான், மன் அஹியாக பக்க அன்னமா அஹியன்னா துனியா. யார் ஒரு உயிரை வாழ வைக்கிறாரோ அவர் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் வாழ வைக்கக்கூடியவர் என்று திருக்குறள் சொல்கிறது. உங்களுக்கு தெரியும், இறைவனை வசனங்களை எல்லாம் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். பரவலாக இப்போது ஊர் மக்களை பார்த்து வெளியூர் மக்களே சொல்லக்கூடியது என்ன என்று சொன்னால், இப்படி உயிர் பலி சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிற அந்த ஊரில், உங்கள் சொந்த ஊரில் நீங்கள் ஏன் வசிக்கிறீர்கள்? ஊரை விட்டு காலி செய்து வேறு எங்காவது செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. எனவே நீங்கள் நம்முடைய சிறார்கள், குழந்தைகள், இவர்கள் மீது அன்பு கொண்டவர்கள், பாசம் கொண்டவர்கள், குழந்தைகளை பெற்றெடுத்திருப்பவர்கள், நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். அப்படிப்பட்ட உதார குணம் கொண்ட நீங்கள் இந்த விஷயத்தில் எங்களுடைய ஜனநாயக ரீதியான அழகான சுமூகமான இந்த மாதிரியான நடவடிக்கைகள், ஆர்ப்பாட்டங்கள், கடையடைப்புகள், இந்த ஒரு சூழ்நிலையிலே உங்களை அணுகி இந்த கோரிக்கைகளை வைக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோமே, இந்த சூழ்நிலையிலேயே நீங்கள் நல்ல முடிவுகளை எடுத்துக்கொண்டால் அதற்கு பிறகு அந்த சுமூகமான பிரச்சனைகள் வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லை என்று வருகிற போது பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் தங்களுடைய பாதிப்புகளை வேறு வடிவத்திலே வெளிப்படுத்தி விடுவார்களோ என்கிற ஒரு அச்சமும் இருக்கிறது என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு பதிவு செய்துவிட்டு நன்றி கூறி அமைக்கிறேன். இறைவனுடைய சாந்தி சமாதானம் நம் யாவரும் எதுவும் சூழட்டும்.